எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்ல ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? ஏற்கனவே அடிவயத்துல புளிய கலைச்சிட்டாங்க. என்ன, சனி பகவான் லக்கணத்துக்கு ராசிக்கு 7ல இருந்தாரு, அதைவே கண்ட சனினாங்க. இப்ப அட்டமத்து சனி வருதே, என்னடா
உடனே நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. சனிப்பயிற்சி இப்பெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தாங்கம்மாங்க வாக்கியத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஆனால் திருக்கணித்து பிரகாரம் சனி பகவான் மார்ச் 29 இரவு பயிற்சியாக தான் போறாரு, பயிற்சி ஆகிறாரு. ஆனால் உங்கள் லக்னம் அல்லது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால என்ன, நமக்கு ஏதாவது தீங்கு வந்துருமா? ஆமாம், நீங்கள் எதுலேயும் கொஞ்சம், ஏன்னா எப்பயுமே இந்த மயிர் நீக்கி வாழா கௌரிமான் ஜாதியில் பிறந்தது மாதிரி நம்ம எப்பயுமே கௌரவம் 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 இருப்போம். ஏன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பூராமே அவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. அவன் ஒரு 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 உயர்ந்த குடியிலிருந்து வந்தவன், மேன்மையான நிலையிலிருந்து வந்தவன். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நாட்டாம, ஊர்கொத்து, அரண்மனை, ஜமீனு, இந்த மாதிரி முற்புறப்பெல்லாம் உங்களுக்கு இப்படித்தான் இந்த சந்ததியில் இவங்க வருவாங்க. அப்போ இந்த சனி பகவான் இயற்கையில் சிம்மத்துக்கு யாரு? 6 7 உழைப்பை தர வேண்டியவர் இவர் தான், நல்ல வாழ்க்கை துணையை தர வேண்டியவர் இவர் தான். இந்த 2 அதிகாரத்தை தான் அவர் வாங்குறாரு. அப்போ இந்த 8ஆம் இடத்துல சனி வருது, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ 8 12 பொருளாதார ரீதியான இழப்பு அப்படின்றது இவர் எச்சரிக்கை கொடுத்துட்டார். எப்படி வரும்? இப்போ 7ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் நிற்கிறார். இப்போ நம்ம கூட பழகினவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வேண்டப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நாம பணத்தை வாங்கி கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லி மட்டும் லாக் ஆயிடாதீங்க. கூட பிறந்த அண்ணனே வந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேண்டாம் அப்படின்னா சரி, 10 லட்ச ரூபா வேண்டாம்னா சரி, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கொடுங்க. இல்லாட்டி நீங்க பெருசா உங்களுக்கு ஒரு குழி தோண்டிடுவாங்க. அப்ப இதுல கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் என்பது எச்சரிக்கை. ஏற்கனவே நான் ஏற்கனவே சனி 6 தானே சார், நான் ஏற்கனவே நிறைய கடன்ல இருக்கேன் சார். சரி, 8ஆம் இடம். இப்ப இது என்ன ஆகும்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை தான் காட்டும். 8 12 அப்ப நம்ம வாங்கினவனுக்கு கொடுக்க வைக்கும் இந்த சனி பகவான். சரி, எதை வச்சு கொடுக்க வைக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு வேடிக்கை, நீங்க எதுல கவனமா இருக்கணும்னு பாருங்க. ஏன்னா இது எச்சரிக்கையான ஒரு பதிவு தான் உங்களுக்கு. இந்த சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்படியே 10ஆம் பார்வையா சிம்ம லக்கணத்துடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப கடன்காரன் நெருக்கிறான், கடன் கொடுத்தாகணும், என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அதை வச்சு, ஆனால் விஆர்எஸ் கொடுத்துடாதீங்க. விஆர்எஸ் கொடுத்தீங்கன்னா வீணா போயிடுவீங்க. வர்ற சம்பவத்தை கூட அப்படியே தூக்க வேண்டிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சமாளிங்க. ஆனா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. இதே விஷயம்தான் 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்ப ஒருத்தன் வருவான், எப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு பண்ணுவோமா அப்படிமா. பண்ணீங்கன்னா உங்களை வந்து குழியில வச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் இருக்க காசு பூரா எடுத்துட்டு போயிடுவான். அப்ப புதுசா எதுவும் தொழில் இருக்கிற தொழிலை பாருங்க. அப்ப சில நேரத்துல பூர்வீகத்துல ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா சரி, அதை கூட வித்து இந்த கடனை அடைச்சிருங்க. ஏதாவது இருந்தா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தா தூக்கி போட்டு மாத்திடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்ப்பது, இது வந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றான். அப்ப குழந்தைகளுடைய தேவைகள் இங்க அதிகமா இருக்கும். அப்ப அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது போல நமக்கு தேவைகள். அப்ப இந்த இடத்துல தேவைகள் அதிகமாக இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய நிலையில புதுசா ஒரு கடனை வாங்குறதோ அல்லது எதுவும் பழத்தை தோண்டிக்கிறதோ நம்ம வச்சுக்கிட்டோம். இருக்கிறத வச்சு சிறப்பா பண்ணுங்க. சிம்மத்திற்கு நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கும். உழைப்பாளிகள், உழைப்பின் மூலமாக உயர்வடையக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்பயுமே இறைவன் பொருளாதாரத்தை இல்லைன்னே சொல்ல மாட்டான். அப்ப இந்த சனி 8ஆம் அட்டமத்து சனியே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அதாவது ஆசைகளை குறைச்சிக்கிட்டு, தேவைகளை குறைச்சிக்கிட்டு, யதார்த்தமா இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எந்த அட்டமத்து சனியும் வேலை செய்யாது. அப்ப எளிமையில் இனிமை காணலாம். இருப்பினும் உங்களுடைய கௌரவத்துக்கு ஒருபோதும் பங்கு வராது, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒருபோதும் பங்கு வராது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான் இந்த சிம்ம ராசி லக்னத்துக்காரங்க. அப்படின்னா என்ன, உங்க வேலையை நீங்க பாருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள், ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி, இது 8ஆம் இடத்துல வந்து நிக்குது. சப்போஸ் ஒருத்தர் சனி தசை கூட ஓடலாம். அப்ப சனி தசை ஓடுதுன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சனி தசை நடக்கலாம். அப்ப அந்த நேரத்துல கல்வியை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தில வந்து அண்டர் கவுண்ட், அதாவது 2வது விதமான நிலையை தேர்ந்தெடுக்காதீங்க. நேர்மையாக நீங்க போக மாட்டீங்க, இருந்தாலும் தேர்ந்தெடுக்காதீங்க. அப்ப இந்த இடத்துல
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த அதாவது இந்த லஞ்சம் அது இதுன்னு வாங்குறது இருக்கு இல்லையா, உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கை நீட்டி யார்ட்டையும் பணம் வாங்கிறாங்க. ஏன்னா அதுவே நம்ம வேலைக்கும் விலை வச்சிடும். அப்ப கர்மாவை உங்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த பணியை நீங்க சிறப்பாக செய்யுங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய வேலையை கூட்டலாம், புதுசா எதுவும் தொடங்க வேண்டாம், இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியில உங்களுடைய மனதை திசை திருப்பி கொண்டால் எக்காலமும் வாழ்க்கை வசந்தமாக மாறும். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம்.